இருந்தேன். அன்பு சகோதரன் இம்மானுவேல் ஆண்டவரை பற்றி அறியாத குடும்பத்தில் பிறந்து இன்று இயேசு கிறிஸ்துதான் இரட்சகர் என்று சொல்லி அவன் பிரஸ்தாபப்படுத்தி வருகிறான். அந்த பெரிதான கிருபைக்காக எல்லாம் வல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன். என்னுடைய சித்தி ஒருவர் என்னை ஆவிக்கிற பாதைகள் சரியாய் நடக்க எனக்கு உதவி செய்தார்கள். அவருடைய ஆலோசனைகள் என்னை மேலும் காலொண்டி நிற்க செய்தது. இப்ப விடுதலைக்குல ஆண்டவர் இவனை வசித்திருக்காருன்னா எனக்கு பெரிய ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்கிடுங்க. நம்ம இப்படி பையன் இப்படி ஆண்டவர் ஊழியத்துல இருக்கான்னா எவ்வளவு சந்தோஷம்னு பாருங்க. அவன் ஒரு தெரியாம அறியாம இருந்து ஆண்டவர் அவன் தெரிந்து கொண்டு இப்படி ஊழியத்துல இருக்கணும்னா எவ்வளவு பெரிதான கிருபைன்னு பாருங்க. அதிசயம் ஆண்டவர் அவளை செய்திருக்காரு. இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் ஊழியத்துல அவன் பெரியவனா வரணும். அந்த இடத்துல சாட்சியா அவனை என்ன செய்யணும், நிறுத்தணும். சரியாய் நான் ஆலயத்துக்கு செல்ல வழிநடத்தப்பட்டேன். சுவிசேஷ பாரம் எனக்குள் அதிகமாக இறங்கியது. இயேசுவை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை அதிகமாய் நிரப்பியது. நான் கண்டுகொண்ட இயேசுவை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே என எனக்குள் அதிகமாக நான் உறுதி கொண்டேன். கிடைக்கும் நேரத்திலெல்லாம் இயேசுவை குறித்து நான் அறிவிக்க ஆரம்பித்தேன். என் மகன் ஆண்டவரோட ஊழியத்தை செய்யும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. எங்க தம்பியை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சோதனை நினைக்குமாக சந்தோஷம் அடைகிறேன். எல்லா விதத்திலும் அந்த மகன் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு மகன், பொறுமை, அன்பு, விசுவாசம் மற்ற எல்லா காரியத்திலும் முதன்மையான ஒரு மகன், கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிள்ளை. அப்படிப்பட்ட மகனை பார்ப்பதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த என்னை கர்த்தர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் உயர்த்தி என் கால்களை உறுதிப்படுத்தி அவர் துதிக்கும் புதிய பாடல்களையும் என் நாவிலை கொடுத்தார். மகிமையான அவருடைய ஊழியத்தை செய்யவும் தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவே மகனே, மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை,
இல்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாலிபர் உலக நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், வாலிபர்களை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிற ஒரு ஆண்டவர். ஆனால் இந்த நிகழ்ச்சியிலும் உங்களை சந்தித்து உங்களுக்காக செபிப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனாலும் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக நான் செபிப்பதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையும் நான் பகிர்ந்து உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையான சகோதரனே, என் அன்பு வாலிப சகோதரி, இன்னைக்கு அநேக வாலிப உள்ளங்களில் இருக்கிற ஒரு நினைவுகள் என்ன? என்னை நினைப்பதற்கு யாருமே இல்லை. வாழ்க்கையில் போராட்டங்கள் வருகிற பொழுது, பிரச்சனைகள் வருகிற பொழுது, தோல்விகளை சந்திக்கிற பொழுது என்னை புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லை. என் மன நிலைமை என்ன, என் மனதின் வேதனைகள் என்ன, யாரும் என்னை சரியாக அறிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் சோர்ந்து போய் விடுகிறார்கள். வாழ்க்கையில் நம்பிக்கை கூட இழந்து போய் விடுகிறார்கள். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களை இயேசு மறக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தையும் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து உங்களுக்காக நான் செபிக்க நான் விரும்புகிறேன். ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. எனக்கு அருமையான வாலிப சகோதரனே, என் அன்பு வாலிப சகோதரி, இயேசு அழகாக சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் தான் உங்களை உருவாக்கி இருக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் தானே உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் உருவாக்கின தேவன் உங்களை மறப்பாரா? நான் உன்னை மறப்பது இல்லை. உன் தாய் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை. உன்னை என் உள்ளங்களை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் அநேக ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று சரியாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களை மறப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய வாலிப ரத்தத்தை சிந்தவில்லை. இயேசு தம்முடைய வாலிப ரத்தத்தை சிலுவையிலே உங்களுக்காய் சிந்திருக்கிறார். எதற்காக? உங்களை மறப்பதற்காக இல்லை. பிரியமானவர்களே, எப்பொழுதும் உங்களை நினைவில் வைத்து உங்க வாலிப நாட்களிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவர். அடுத்த ஆண்டவர் சொல்கிறார், மகனே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. மகளே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. யார் உன்னை மறந்தாலும் சரிதான். ஒருவேளை உன் தாய் தகப்பன் கூட உன்னை மறந்து போய் விடலாம். உன் நண்பர்கள் உன்னை மறந்து போய் விடலாம். நீ நேசித்த உன் உறவினர்கள் கூட உன்னை மறந்து போய் விடலாம். யார் உன்னை மறந்தாலும் உன்னை மறவாத ஒரு நல்ல நேசர் இயேசு உண்டு என்பதை நீங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் இருந்து ஒரு சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீதுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். பெற்ற தகப்பன் கூட தாவீதை மறந்து போய்விடுகிறான். அவனை நினைக்கவே இல்லை. அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. 7 குமாரர்களை சாமுவேலுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துகிறான்.
எல்லாரும் நிறுத்திவிட்ட பின்பு சாமுவேல் தான் கேட்கிறான், வேறு பிள்ளைகளா உனக்கு கிடையாதா என்று கேட்ட உடனேயே அப்பொழுதுதான் அவனுக்குள்ள ஒரு நினைவே வருகிறது. அதுவரையும் தாவீதை குறித்து ஒரு நினைவே அவனுக்கே கிடையாது. மற்ற பிள்ளைகளை நினைக்கிறான், தனக்கு 8வது அவர் குமாரன் தாவீது இருக்கிறான் என்பதை பெற்ற தகப்பனாக ஈசாய் கூட அவனை நினைக்கவே இல்லை. ஆனால் தகப்பன் நினைக்கவில்லை, அவனை பரலோகத்தின் தேவன் நினைவு கொண்டார். அவர் சொல்லுகிறார், இல்லை, இவனுக்கு இன்னொரு மகன் இருக்கிறான், இவன் மறந்து போய்விட்டான், நான் மறக்கவில்லை, அவன் எங்கே என்று கேள். யோசித்து பாருங்கள், பெற்ற தகப்பன் ஈசாய் தான் பெற்ற மகனாக தாவீதை மறந்து போய்விடுகிறான். அவனை நினைவு கூற மனம் வரவில்லை. ஆனால் தகப்பன் மறந்தாலும் ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் தாவீதை நினைவு கூர்ந்து தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் அவனை நினைவு கூறுகிறேன், அவனை அழைத்து வர சொல்லு. கர்மியா தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ நினைக்க